ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்பொழுது நாம் ஆராதிக்கும் தேவன் யார்? நம்ம இத்தனை நாளா ஆராதிச்சுட்டு இருக்கிற தேவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு பிடிமானம் இருக்கும். ஏதோ கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சில் போயிட்டு நம்ம ஒரு பாரம்பரியத்துக்காக ஞாயிறுகள் தோறும் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறோம். அதனால பெருசா ஏதாவது நடந்துற போகுது அப்படின்னு நினைக்கிறதோட, நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் பாருங்க, நம்ம அவங்கள பத்தி நல்ல ஒரு தாட் இருந்தாதான் அவங்க செய்வாங்க, நம்ம நம்புவோம். அப்போ ஆராதிக்கிற தேவன் யார், எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ சங்கீதம் 107:6 இப்பொழுது நாம் வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யார நோக்கி கூப்பிட்டாங்க? ஒரு குழந்தை கீழே விழுந்துட்ட உடனே ஒரு ஆபத்து வந்துருச்சு, இல்ல ஒரு மிருகம் துரத்திட்டு வருது அப்படின்னா உடனே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா இங்க ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இக்கட்டுகள்ல இருந்து அவர் விடுதலையாக்குற தேவன் அவர். அதை முதல்ல நம்ப வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இக்கட்டுகளிலிருந்து உங்களுக்கு பல வேதனையான காரியங்கள் இருக்கலாம். பல சூழ்நிலைகளின் மித்தமாக நீங்க அகப்பட்டு கொண்டிருந்து அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தவித்து கொண்டிருக்கலாம். ஆனா இக்கட்டுகளில் இருந்து விடுவிக்கிற தேவன் கர்த்தர் தான் என்று நாம் அறிந்து கொள்ளும் பட்சத்துல, தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், அவர் நமக்காக சகாயம் பண்ணுகிற தேவன், அவர் நமக்காக நல்லவராக இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பட்சத்துல பாருங்க, கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், எப்படிப்பட்டவர்? அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன். அவர் யாருக்கு தேவனா இருக்கிறாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஈசாக்குக்கு என்ன செய்திருக்கிறாரு? அப்போ யாக்கோபுக்கு என்ன செய்திருக்கிறாருன்னு நம்ம வேதத்துல வாசித்து பார்த்துட்டு, நம்ம அவிவிசுவாசத்தோடு வாழ்வதற்காக இந்த வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கல. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும்படியாக ஆபிரகாம் பாருங்க விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறான். ஈசாக்கு பாருங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த மகனாக இருக்கிறான். யாக்கோபு பாருங்க தன் தவறுகிற நேரத்துல கூட ஆண்டவர் அவனை பாருங்க மறுரூபமாக்கி அவன் ஒரு நல்ல மகனாக மாற்றி ஆசீர்வாதத்துக்குரிய மகனாக மாற்றுகிறார். ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்சு போட்டாச்சு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருடின ஒரு மனுஷன் யாக்கோபுனாவே பாருங்க, அவன் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் பாருங்க அவனை மாற்றி இரு பரிவாளங்களோடு இரு ஆசீர்வாதங்களோடு பாருங்க ஒன்றுமில்லாத போன யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார்னு பார்த்தோம். அவருக்கு ஒரு தரிசனத்தை வைத்த தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லை என் வாழ்க்கையிலன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருந்தால், தேவன் உங்கள் மீது ஒரு ஆசீர்வாதத்தையும் தரிசனத்தையும் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, தேவன் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் பாருங்க, இந்த உலகத்துல படைத்த அத்தனை குழந்தைகள் மீதும் பாருங்க ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களையும் என்னையும் குறித்து தேவன் பாருங்க பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதபடிக்கு நடக்கிற காரியங்களை குறித்து நீங்க சோர்ந்து போகாம இருக்கணும். தேவன் நம்மை ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் விரும்பும் பொழுது பாருங்க, அவர் நல்லவராக நமக்கு தெரியும் பட்சத்துல நமக்கு நல்ல காரியங்கள் மட்டுமே நடக்கும். ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது? அப்ப அவர் நல்லவராக இருக்கிறார், ஏன் என் வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை வருகிறது அப்படின்னா, இக்கட்டு நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. வார்த்தையை பாருங்க, இக்கட்டு நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பட்சத்துல அவர் விடுவிக்கிற தேவன் என்று நம்பணும். அவர் விடுவிக்கிறவர். அவர் எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற தேவன், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற தேவன், எல்லா வியாதிகளிலிருந்தும் அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ ஆண்டவர் விடுவிக்கிற தேவன் என்று நம்ம நம்ப வேண்டும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை விடுவிக்கிறவர். அவர் ஆபத்து காலத்துல நீங்க யாரை நோக்கி கூப்பிடணும்? தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்போ இன்னைக்கு அவர் விடுவிக்கிற தேவன் என்று நம்ம அறிந்து கொண்டோம். அதற்காக ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரலாம் உங்க வாழ்க்கையில, ஆனா அதிலிருந்து அவர் விடுவிக்கிற தேவன் என்று நம்ம நம்ப போகிறோம், விசுவாசிக்க போகிறோம். அதனால கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனிதன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க நம்ம ஆண்டவரிடத்துல விசுவாசத்தை கேட்டு ஜெபிப்போமா? எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனை நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல தகப்பனை இந்த வார்த்தை கொடுத்த உம்முடைய ஆண்டவரே தயவுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா.
நீர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன் என்று சொன்னீர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு வேளையிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு தோல்வியிலையும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து எங்கள் தேவன் அதிலிருந்து எப்படி எங்களை விடுவித்தார், அதிலிருந்து எப்படி நாங்கள் மீண்டு வந்தோம், ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் நினைத்து ஆண்டவரே தேவன் மீது அதிகமாய் இன்னும் நாங்கள் ஆண்டவரை நம்பிக்கை வைக்கும்படியாக, இன்னும் அதிகமாய் நாங்கள் விசுவாசம் வைக்கும்படியாக எங்கள் இருதயங்கள் ஆண்டவரை நீர் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வார்த்தை என்ற விதையை எங்களை இருதயத்துல நீர் போட்டு ஆபத்தில் விடுவிக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று எங்கள் இருதயம் பூரிப்படைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஆண்டவரை உம்மண்டையில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட தாவீதை நீர் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு வேளையிலையும் அவனுடைய சூழ்நிலையில நீர் ஆண்டவரை விடுவித்த தேவன், எங்களையும் விடுவிக்க நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசித்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.